இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரு சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்ல போகிறோம். யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவர்கள் பூரா வெற்றியாளராகவே இருக்கிறார்களோ அந்த கடை மட்டும் தனித்து ஓடும். அந்த கடையை யாராலும் அசைக்கவே முடியாது. நான் 32 வருடமாக கண்ட உண்மையை சொல்கிறேன். உண்மை எப்போவுமே ஜெயிக்கும். ஏன்னா உண்மைக்கு எப்போவுமே பலம் ஜாஸ்தி. 32 வருஷமாக நான் கண்ட உண்மைகளை சொல்கிறேன். வெட்டுமுறை யாரிடம் இருக்கிறதோ அவங்க வெற்றியாளராகவே இருக்கிறார்கள். வாருங்கள் வெட்டுமுறைக்கு செல்வோம். இப்போ சுடிதாரோட அளவு சொல்ல போகிறேன், எல்லோரும் கவனிங்க. உயரம் 37, ஆஃப் உயரம் 12, சீட்டோட உயரம் 17, இடுப்பு சி வந்து 28, C1 28, C2 28, இடுப்பு வந்து 23, சீட்டு 29, கை நீளம் 8, கைலூசு 8, ஃப்ரண்ட்னுக்கு 5.25, பேக் நெக் 6, ஏஹெச் 12, எம்ஹெச் 9, எஸ்ஹெச் 13. ஷோல்டரோட ஃபுல் நீளம் எடுத்தே தீரணும். எல்லா ஷோல்டருக்கும் ஃபுல்லாக அளவு எடுத்துருங்க. அளவு எடுத்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வெட்டிடலாம். வாருங்கள் வெட்டும் பயிற்சிக்குள் சொல்ல போகிறோம். இப்போ உயரம் வந்து 37, நான் 35 வச்சுருக்கேன். 2 இன்ச்சு மைனஸ் லைனிங்னா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். 35 வைக்கப்பட்டது. இப்போ ஷோல்டர் எவ்வளோ வர்றதுன்னு முடிவு பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து அவங்களுக்கு தேவை 13 அளவு எடுத்திருக்காங்க. 13 வந்து கஸ்டமருக்கு அளவு எடுத்திருக்கு. ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 13. அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 13 ஃபுல் ஷோல்டர் எல்லாருக்கும் அளவு எடுத்துருங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 13ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 10.25 பாதி 5.25 வச்சுட்டேன். 5.25 வச்சுக்கோங்க. 5.25 வச்சுட்டு இது ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? ஷோல்டரோட அகலம் வந்து 2 இன்ச்சு வைங்க. 2க்கு மேலே தேவையில்லை, 2 தான் வைக்கணும். 2 இது 3 ஒரு புள்ளி வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ முண்டா இறக்குறது எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. முண்டா இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இங்கே வச்சோமோ அதை அப்படியே இறக்கிடுங்க. இங்கே என்ன வச்சோமோ அந்த 5 இன்ச்சு வச்சோ அந்த 5 இன்ச்சு கரெக்டாக இறக்கிடுங்க. முண்டா இறக்காத அப்படியே இறக்கிடுங்க. இந்த இடத்துல எவ்வளோ C1 இது C1 முண்டா இறக்கா அப்படியே ஷோல்டர் என்ன வைக்கிறோமோ அந்த ஷோல்டரோட அகலத்தை கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் C2 வந்து என்ன நடக்குறனாக்கா இங்கேருந்து வந்து 2 இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. 2 இன்ச்சில் நேராக ஒரு கோடு. இது C2, இது வந்து W, இது SH. W வந்து ஏற்கனவே நம்ம அளவு எடுத்திருக்கோம். 12 இன்ச்சில் ஒரு கோடு. சீட்டோட உயரம் எடுத்திருக்கேன் 17.5 ஒரு கோடு. அப்புறம் பாட்டம் வந்து அழகாக எடுத்துருக்கோம். அந்த பாட்டத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன். எல்லாமே கோடு போட்டோம். இப்போ முண்டா இறக்காம வச்சுட்டோம். கழுத்தோட அளக்கம் 2க்கு மேலே தேவை. 29 இன்ச்சு பாடிக்கு 2க்கு மேலே வைக்காதீங்க. இப்போ பாடி லூஸ் எவ்வளோ வைக்கிறோம்? 28னா 7 + 1 8 வச்சுருங்க. இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை விட அரைஞ்சு கம்மியாக வைங்க. 8னா இங்கே 7.5 வைங்க. இங்கே 8 வச்சா இங்கே 7.5 வச்சா போதும். இடுப்பு வந்து 23, 5.25 ப்ளஸ் ஒரு 6.25 வச்சுக்கோங்க. 6 சீட்டு வந்து 29, 7.25 ப்ளஸ் ஒரு 7.25 வச்சுக்கோங்க. 7.25 நான் வச்சுட்டேன். எல்லாமே இப்போ கோடு போட போகிறேன். இப்போ வந்து இவங்க வந்து ஒல்லியாக தான் இருக்காங்க. அதனால் ஸ்கேலை வந்து இப்படி போட்டுங்க. லைட்டாக பெண்டு கொடுத்தா போதும், ரொம்ப பெண்டு கொடுக்காதீங்க. ஏன்னா சின்ன உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கேலை பெண்டு பண்ணி போடணும். இடை வந்து அவங்களுக்கு சின்ன இடுப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா அப்படி இந்த இடத்துல பெண்டு கொடுத்துங்க. பெண்டு கொடுக்குறது தான் முக்கியம். யாருக்கு எப்படிலாம் பெண்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி பெண்டு கொடுக்கணும். பெண்டு கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒல்லியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பில் இடை இருக்காது. அந்த இடைக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக பெண்டு கொடுத்தீங்கன்னா கச்சுன்னு போய் உட்காந்துக்கும். வச்சுட்டோம். இப்போ பாட்டை எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இங்கே எல்லாம் வைக்கிறோமோ. இப்போ வந்து எஸ்கச் என்ன வச்சோம்? 7.25 + 7.25. இதோட அரைஞ்சி கூட வச்சுக்கோங்க. 8 வச்சுக்கோங்க. இங்கே 8. இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை விட அரைஞ்சிங்க கூட வச்சுக்கோங்க. கூட வச்சிங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்கும். இங்கே அரைஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து அழகாக கிராஸ் பண்ணிட்டு இங்கே தான் ஓப்பன், சைடு ஓப்பன். இப்போ முண்டா வரைகிறது பாருங்கள். முண்டா வந்து நான் வரைய போகிறேன். 5 இன்ச்சு இறக்கிருக்கேன். என்ன ஷோல்டர் வச்சோமோ அந்த ஷோல்டர் அளவுக்கு இறக்கிங்க. முதல்ல வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கோடு போட்டோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ?
ஏஹெச் 12.5 6.25 இருந்தால் போதும். 6.25 இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. 6.25 இருக்குதா? 6.25 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ வெட்ட ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல ஷோல்டர் கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம். எல்லாமே வரைஞ்சதை நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லாமே C1, இது C1, இது C2, இது W, SH எல்லாமே கரெக்டாக வரணும். டிராயிங் இப்படி தான் நீங்கள் வரையணும். வரைஞ்சால் சுடிதார் அப்படியே கச்சுன்னு போய் அந்த உடம்புல அப்படியே நச்சுன்னு உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சி பழகுனீங்கன்னா சுடிதார் வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். இது 28 இன்ச்சு பாடி, 28 இன்ச்சு பாடி, இடுப்பு 23, சீட் 27. இந்த இடத்துல லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத் அவசியம் இருக்கணும், இங்கே ஒரு அர்க்காத் அவசியம் இருக்கணும். C1 இல்லை C2ல் ஒரு அர்க்காத்து, Wயில் ஒரு அர்க்காத்து, WH2ல் ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்து இருக்கணும். எதுக்குனாங்க? அப்போ தான் இடுப்பு வளையும். வளையறதுக்காக 3 அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்து இருந்தால் இப்படி அழகாக அப்படி வளைஞ்சிரும். இந்த அர்க்காத்து சின்னதாக இருக்கணும், இந்த அர்க்காத்து பெருசாக இருக்கணும், இங்கே சின்னதாக இருக்கணும். 3 அர்க்காத்தில் சின்னது பெருசு அப்படின்னா. இப்போ கவர் தட்டு வெட்டுவதை கவனிங்கள். இப்போ கழுத்து மார்க் பண்ணிட்டேன். கழுத்து மார்க் பண்ணிட்டு இப்போ கவர் தட்டு வெட்டி எடுக்க போகிறேன். இது 28 இன்ச்சு பாடி, C28. அந்த பாடிக்கு நம்ம வெட்டிட்டு இருக்கோம். ஃப்ரண்டில் மட்டும் லைட்டாக கிராஸ் அடிச்சுக்கங்க. பேக்கில் அடிக்கக்கூடாது, ஃப்ரண்ட் மட்டும் தான் அடிக்கணும். இப்போ பேக்கோட கழுத்து, ஃப்ரண்ட் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.25, 5.25க்கு 5.5 வச்சுக்கோங்க. இப்போ பேக் கழுத்து வரைய போகிறோம். பின் கழுத்து, பானா கழுத்து 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அஞ்சே முக்கால் நான் வைக்கிறேன். அஞ்சே முக்கால் வச்சுட்டேன். பானா கழுத்து எப்பவுமே இங்கே சின்னதாக இருக்கணும், அங்கே போக போக பெருசாக இருக்கணும். இப்போ கழுத்து வெட்டினதை பாருங்கள். முன்னாடி ரவுண்டு, பின்னாடி வந்து பானா. பானா வந்து நீங்கள் இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கட்டும். சின்ன பாடி 28 இன்ச்சு பாடி அழகாக நான் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். பானா கழுத்து இப்படி தான் வெட்டணும். இங்கே சின்னதும் இங்கே போக போக பெருசாக வெட்டணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரி வெட்டுங்கள், வெட்டினா சிறப்பாக இருக்கும். எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். ஃப்ரெண்டு கழுத்து வெட்டினதை பார்த்துட்டீங்க. ஃப்ரெண்டு கழுத்து ரவுண்டு, பின் கழுத்து பா எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 8.5. கை நீளம் 8.5. கை லூஸ் 8. இப்போ ஏஹெச் எவ்வளோன்னு பார்க்கணும். ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் 12.5. 6.25 வேணும். 6.25 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 6.
1/4 பாதி 5/4, 5/4 6/4, 6/4 இதில் பாதியை கண்டுபிடிச்சி 6/4 வந்துடும். அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5/4, 5/4னா கழுத்து கை இறக்கம் வந்து 2.25 இறக்கிங்க. 2.25 அவசியம் இறக்கணும். 2.25 இறக்கிட்டேன். 2.25 இறக்கிட்டு இங்கே வந்து 5/4 வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சு வைக்கப்படுது. எல்லாம் வச்சுட்டோம். இப்போ ஸ்கேல் போட போகிறேன். ஸ்கேல் போடுவதே எல்லாம் கவனிங்க. அரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இங்கே ஒரு 1.25 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. சின்ன பாடினால 1.25 வச்சா போதும். 1.25 வச்சுட்டு கை ரவுண்டு போடுங்க. 1.25 வச்சுட்டு கை ரவுண்டு போடுங்க. அழகாக போட்டேன். இப்போ பாருங்கள் 5/4 6/4 இருக்குதான்னு பார்த்துருவோம். 5/4 6/4 கரெக்டாக இருக்குது. எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுவதே எல்லோரும் கவனிங்க. சின்ன பாடி 28 இன்ச்சு பாடி. எல்லாமே ரீசெக்கப் பண்ணிக்கணும். ரீசெக்கப் பண்ணாமல் எந்த கதையும் பார்க்கக்கூடாது. மெயினாக வந்து ரீசெக்கப் இருக்கணும். கை வந்து வெட்டுவதை கவனிங்கள் எல்லாரும். சின்ன பாடிக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு வந்து அழகாக சின்னதாக அழகாக ரவுண்ட் பண்ணணும். இப்போ கை பாருங்கள். கரெக்டாக கை லூஸ் வந்து 8, இங்கே 5/4, இது 6/4, 12 இன்ச்சு ரவுண்ட் எடுத்துருக்கோம். 12 இன்ச்சு ஏகச்சு எடுத்துருக்கோம். அந்த ஏகச்சுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். கரெக்டாக 6/4, 5/4 கரெக்டாக இருக்குது. இப்போ முண்டா சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். கை சரியாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் முடிவுக்கே வர முடியும். அதுக்கப்புறம் தான் தைக்கவே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி தைக்க கொடுத்துடக்கூடாது. தைக்க கொடுத்தீங்கன்னா சரியாக வராது. இப்படி பிடிச்சிக்குங்க. இங்கே 6 இன்ச்சு பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துருங்க. சிலது கூட வரலாம். கூட வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு 4 இன்ச்சு கூட வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு புள்ளி கூட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறேன். ஒரு புள்ளி கூட இருந்தால் மேலே கொஞ்சோண்டு அடிச்சு விட்ருங்க. முண்டால வந்து ஏகச்சில் எந்த வேலை தப்பு வந்துடக்கூடாது. தப்பு வந்தால் அது சுருக்கடிக்கும். இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அழகாகவே இருக்காது. இதுதான் மெயினான விஷயம். இதை கரெக்டாக கடைப்பிடிங்க. கச்சுன்னு வந்து உட்காந்துருச்சு. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்கிற. இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு புள்ளி டிஃபரன்ஸ் இருந்தால் ஒரு புள்ளியை சரி பண்ணணும். சரி பண்ணாமல் நீங்கள் தைக்கவே கூடாது. இப்போ கையெல்லாம் வச்சு காட்டுற மாதிரி நச்சுன்னு போய் கை உட்காந்துக்கும் பாடி உட்காந்துக்கும் எல்லாமே. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் தைக்கிறதுக்கு யார் வேணாலும் தைச்சி வெளியே போயிடலாம். கரெக்டாக பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இருக்காமல் பாருங்கள். கரெக்டாக அந்தந்த கோட்டில் வந்து கரெக்டாக அப்படி உட்காந்துக்கும். இது சென்ட்ரு கோடு கூட நான் வரைஞ்சிடறேன் பாருங்கள். எல்லாமே அக்யூரேட்டாக இருப்பாங்க. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கையிலிருந்து எல்லாமே இந்த பாடி எல்லாமே கரெக்டாக இங்கே வரும். இங்கே அர்க்காத்து இங்கே வந்து தான் இது ஓப்பன் இங்கே வச்சுருவாங்க. ஓப்பன் வைக்கும்போது அழகாக போய் ஓப்பன் அப்படி உட்காந்துக்கும். இது ஓப்பன் 3 ஓப்பன் இருக்கணும். 3 ஓப்பன் தான் பிடிக்காமல் இருக்கும். சுடிதார் வந்து இந்த இடத்துல இடை வந்து அழகாக திரும்பும். இது எல்லாமே இது பாருங்கள். கரெக்டாக 28 இன்ச்சு பாடி, சீட்டு 27 இன்ச்சு பாடிக்கு 29 இன்ச்சு சீட்டுக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இது மாதிரி யாரும் இது வந்து முன்னாடி ரவுண்டு கழுத்து பின்னாடி பானா கழுத்து ரெண்டுமே வெட்டியிருக்கேன். இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெற்றியாளராகுவதற்கு உதவியாக இருக்குது. கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே மாற முடியும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து 28 இன்ச்சு பாடிக்கு வெட்டின பயிற்சி இது வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, எல்லா தையல் கலைஞர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கல்வின்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள்.
இப்போ வெட்டும் பயிற்சி பார்த்தீங்க. இப்போ லைனிங் துணியை ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை எல்லோரும் கவனிங்கள். இப்போ கீழே வந்து பார்ட்ரு, இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். வெட்டுவதை கவனிங்கள். ஃப்ரண்ட் வெட்டப்பட்டது. இப்போ அடுத்து கை வெட்ட போகிறாங்க. கை வந்து ப்ளைனாக தான் ஒரு நிமிஷம். கை வெட்டுவதை கவனிங்கள். அங்கேருந்து மேலேருந்து பெண்டு வா. கையிலையும் கீழே கரெக்ட் பண்ணு. இப்போ கை வெட்டும் பயிற்சியை பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் வெட்டிட்டோம். துணியில் இப்போ ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டினதை எல்லோரும் பார்த்தீங்க. இது மாதிரி ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டு கீழே பார்ட்ரு எல்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரி வெட்டி சிறப்பான முறையில் தெரிந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராகும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.